அட 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 இது யாரு நம்ம காமு மாமாவா? சே, இந்த மனுஷனுக்குள்ள இப்படி ஒரு சைடு இருக்கப்பா. நான் இந்த சைடை பார்க்காம விட்டுட்டேன். அந்த மனுஷன் கொஞ்சம் காமெடியான மனுஷனா தான் இருக்காரு ப்ரோ. ஒரு மாதிரி ஜாலியா பேசிட்டு வைப் பண்ணிட்டு தான் இருக்காப்ல. தேவையில்லாம சேர்க்கை சேர்ந்து தான் ஒரு மாதிரி நாசமா போயிட்டாப்ல. இப்போ அந்த சேர்க்கையை விட்டு கொஞ்சம் வெளியே வந்ததுனால இப்போ மனுஷனுக்குள்ள இருக்க இன்னொரு முகம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. நேத்துல இருந்து காமு மாமா வீட்டுக்குள்ளேயும் பாராட்டு வாங்கிட்டு இருக்காரு, வெளியே மக்கள்கிட்டயும் பாராட்டு வாங்கிட்டு இருக்காரு. உண்மையாவே நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியுது. எவ்வளவு பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல, நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியுது. நேத்து நைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம விக்கல் சுபிக்ஷா, கெமி, அரோரா, துஷார் இவங்கெல்லாம் சேர்ந்து பயங்கர ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே உட்காந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ண பிறகு வீட்டுக்குள்ளே உட்காந்து பயங்கரமா ஃபன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதுல நம்ம காமு மாமா பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். ஏன்னா காமு மாமா நல்ல ஒரு சேஞ்சஸ் கொடுத்திருக்காரு. மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகுற மாதிரி ஒரு சேஞ்சஸ் கொடுத்திருக்காரு. மக்கள் கிட்ட உண்மையாவே ரீச் ஆயிருக்காரு. சரி, என்னென்ன விஷயங்களை மாத்திருக்காரு, என்ன மாதிரி கனெக்ட் ஆகி இப்ப பேசிட்டு இருக்காரு, யார் யார் வீட்டுக்குள்ள இப்ப கனெக்ட் ஆயிருக்கா, என்ன மாதிரி டாபிக் போயிட்டு இருக்குது, காமு மாமா இதுக்கப்புறம் இப்படி போனா என்ன நடக்கும், எல்லா விஷயத்தையும் மொத்தமா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். பார்த்து அந்த லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் தட்டி விட்டுக்கோங்க. நேற்று நீங்க கவனிச்சிருப்பீங்க, நேற்றுக்கான எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க. நம்ம காமு மாமா விஜய் பார்வதி கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அந்த விஷயத்துக்கு விஜய் பார்வதி வந்து ஒரு மாதிரி செட் ஆகாத மாதிரி பேசிட்டாங்க. ஏன்னா விஜய் பார்வதி நிறைய விஷயத்தை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி சும்மா சாப்பிடணும், கவர் போட்டு சாப்பிடணும் அப்படின்னு எல்லாம் கண்டென்ட் காண்டி பண்ணாங்க. பட் சாட்டர்டே சண்டே நம்ம காமு மாமாக்கு அதிகமாக திட்டு விழுந்தோன்னு இதுக்கப்புறம் காமு கூட இருந்தால் நமக்கு கண்டிப்பாக நெகட்டிவ் பேர் வரும்னு சொல்லி தெரிஞ்சு காமு மெதுவாக கலத்தி விட ஆரம்பிச்சாங்க. பட் நம்ம காமு எப்பவும் போல நம்ம விஜய் பார்வதி கிட்ட ஜாலியாக பேசிக்கிட்டு ஒரு சில இதை விஷயத்தை கேட்டுட்டார். ஓப்பனாக பார்த்துருப்பீங்க, கையில் எழுதிலாம் காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால விஜய் பார்வதி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவன் தப்பா தொடுறான், ஒரு மாதிரி தப்பா பார்க்குறான், அவன் சரியில்லைன்னு சொல்லிட்டு காமு மாமா ஒரு மாதிரி தள்ளி வச்சிட்டாங்க. நேற்றுலாம் பார்த்துருப்பீங்க, நேற்று சுத்தமாக பேசல. ஸோ நேற்றுக்கான எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயத்தை காமிச்சிருந்தாங்களா, அது முந்தானத்து நைட்டு லைவ்ல நடந்திருந்திருக்கு. ஸோ அப்போ வந்து காமு மாமா கடைசியாக ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்காரு. பட் நம்ம விஜய் பார்வதி வந்து செட் ஆகாது, இந்த 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 விஷயம்லாம் இங்கே செட் ஆகாது, ஒரு வெளியே போய் இதே மாதிரி இருந்துச்சுன்னா வேணா பார்க்கலாம், பட் இங்கே வந்து இதுக்கப்புறம் இது செட் ஆகாது அப்படின்ற மாதிரி அக்கா முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் எனக்கு தோழர் தான் அப்படின்ற மாதிரி அக்கா வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாங்க. அதனால அண்ணன் என்ன பண்ணாப்லன்னா, வெறுமணிக்கு கையை மட்டும் கொடுத்துட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டாப்ல. வந்த அந்த மனுஷன் என்ன பண்ணார்னா, சரி ஓகே இதுக்கப்புறம் எதுக்கு நம்ம சும்மா சும்மா சண்டை பண்ணணும், நம்ம நார்மல் மோடுக்கு போகலான்னு சொல்லிட்டு நேற்றே நார்மல் மோடுக்கு போயிட்டார். நேற்று எவ்வளோ பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல, நேற்று தண்ணி பழம் பிரவீன் கிட்ட சண்டை போடும் போதும் வினோத் கிட்ட சண்டை போடும் போதும் நம்ம காமு மாமா உள்ள போய் வார்த்தைகளை விடலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வினோத் கிட்ட இந்த மாதிரி தண்ணி பழம் சண்டைக்கு போகும்போது கூட காமு மாமா டக்குன்னு குறுக்க போயிட்டு யோ போயா சும்மா என்னத்தையா பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பா வார்த்தையை விட்டு பிரச்சனை பண்ணியிருப்பாரு. அவர் பக்கம் அந்த பிரச்சனை திரும்பி இருக்கும். பட் நேத்து அப்படி பண்ணவே இல்லை. வினோத்தை தான் தள்ளி தள்ளி கூட்டு போயிட்டு இருந்தார். அது மாதிரி பிரவீனை தான் தள்ளி தள்ளி கூட்டு போனாரு. சண்டை போட வேண்டாம், வார்த்தைகளை விட வேணாம்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி ஒரு மாதிரி தள்ளி போக ஆரம்பிச்சார். ஓகேவா? பட் நம்ம பார்வக்காவை பொறுத்தவரைக்கும் மாற்றங்களே இல்லை. எப்பவும் போல ஆளை மட்டும் மாற்றி தண்ணி பழத்தை இப்போ கைக்குள்ள வச்சு தண்ணி பழத்தை வச்சு ஒரு கேம் ஆடிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம காமு மாமா ஃபுல்லாவே ஒதுங்கி போயிட்டு இருந்தாப்ல. அதுக்கப்புறம் டாஸ்க் வந்துச்சு. அந்த டாஸ்க்லயுமே டீம் கூட மொத்தமா பேசி டீமுக்காக ஒரு பயங்கரமான ஒரு கேம் பிளே போட்டாப்ல. கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அதுல ஒரு நல்ல ஒரு பாராட்டுகள் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள எல்லார்ட்டையும் சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு. முக்கியமா அவருக்கான டோனே மாத்திக்கிட்டாரு. என்னம்மா இல்லம்மா இப்படி இப்படி மாத்திருக்காரு. நேற்று பார்த்துருப்பீங்க, சுபிக்ஷா ஒரு கட்டத்தில் கூட்டு வெளியே உட்கார வச்சு பேசுறாங்க. ஓகேவா? சுபிக்ஷா வெளியே உட்காந்துருப்பாங்க, காமு தனியாக நடந்து வந்துருவாரு. அப்படி நடந்து வரும்போது சுபிக்ஷா கூப்பிடுறாங்க, அண்ணன் இங்கே வாங்கினே, இந்த வேர்ஷன் எனக்கு பிடிச்சிருக்குண்ணே, இப்படியே இருங்கண்ணே, சூப்பராக இருக்குண்ணே, நீங்கள் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்குண்ணே, எல்லாரும் கூட ஜாலியாக பேசுறீங்க, வார்த்தைகள் விடலை, கோபப்படலை, டாஸ்க்னா இறங்கி விளையாடுறீங்க, சூப்பராக பண்ணுறீங்கண்ணா, தயவுசெய்து இப்படியே இருங்கண்ணான்னு சொல்லிட்டு சுபிக்ஷா அவர்கள் அட்வைஸ் கொடுக்குறாங்க. இந்த அட்வைஸை ஃபர்ஸ்ட் யார் கொடுத்தானா, அரோரா அவர்கள் கொடுத்துருப்பாங்க. நீ இந்த மாதிரி டாஸ்க்கை மட்டும் விளையாடு, உனக்கான கேமை பாரு, ஃபன் பண்ணுன்னு சொல்லி அரோரா வந்து அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்வைஸ் கொடுக்கும்போது தான் நம்ம காமு மாமா ஒரு விஷயத்தை உடைக்கிறார். என்னன்னா, அவருக்கு உண்மையாவே வெளியே இருந்து சொல்லி அனுப்பியிருக்காங்க, உள்ள போய் நீ ரவுடிசம் பண்ணு, சண்டை போடு, எல்லாத்துக்கும் சண்டை போடுன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, என்ன பேட் பாயா இருக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த வகையில் வீட்டுக்குள்ள சண்டை போட்டிருக்காரு. அப்போ ரொம்ப நெகட்டிவ் போக ஆரம்பிச்சோன்னு அவருக்கே தெரிஞ்ச ஒரு விஷயத்த கம்மி பண்ணிட்டார். அதனால அரோரா சொன்னோடனே சொல்றாரு, நான் வந்து இந்த பிக் பாஸ்னா கோவப்படணும், சண்டை போடணும், அடிச்சு பறக்கணும்னு நினைச்சிட்டேன். இப்போதான் எனக்கு தெரியுது பிக் பாஸ்னா இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு. இதுதான் என்னோட உண்மையான வெர்ஷன். நான் இப்படியே இருந்துட்டு போயிருவேன், நான் இப்படியே இருந்தால் மக்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பா இப்படியே இருப்பேன், இப்போதான் எனக்கு இந்த கேமே புரியுதுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்றாப்ல. இந்த மனுஷனை யாரோ ஏற்றி விட்டுருக்காங்க, நீ பாலாஜி முருகதாஸ் மாதிரி பண்ணு, அசீம் மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு யாரோ ஏற்றி விட்டுருக்காங்க. அதனால தான் எல்லா சீசனில் உள்ள டைட்டில் வின்னர்ஸை பார்த்துட்டு உள்ளே வந்திருக்காரு. முத்துக்குமரனை பற்றி பேசுகிறாரு, அசீமை பற்றி பேசுகிறாரு, பாலாஜி முருகதாஸை பற்றி பேசுகிறாரு. ஏதோ ஒரு நாள் நைட்டு லைவ்ல சொல்லியிருந்தார்ல, பாலாஜி முருகதாஸ் மாதிரி நான் கேம் விளாட போகிறேன்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த மாதிரி எல்லா வின்னர்ஸ், எல்லா சண்டை போட்ட பிளேயர்ஸையும் பார்த்துட்டு தான் உள்ளே வந்து இந்த சண்டை கேமை போட்டிருக்காரு. இப்போ தான் புரிய வந்திருக்கு, இது சண்டை கேம் மட்டும் கிடையாது, இங்கே லவ்வும் காமிக்கணும், அன்பு காமிக்கணும், பாசம் காமிக்கணும்,
மோசம் காமிக்கணும், எல்லா விஷயத்தையும் காமிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ தான் அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அந்த மனுஷன் வந்து அரோராட்ட சொல்கிறாரு, இதுதான் பிக் பாஸா, அப்போ நான் என்னை மாற்றிக்கிறேன், எனக்கு இப்போ தான் தெரிய வருது, எனக்கு யாரும் இப்போலாம் சொல்லி கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் மாற்றிக்கிட்டாப்ல. அதை தான் சுபிக்ஷா கிட்டே சொல்கிறாங்க, எனக்கு இந்த கேமே ஃபஸ்ட்டு புரியலமா, இப்போ தான் புரிய வருது, ஒன்று ஒன்றா மாற்றிக்கிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் கண்டிப்பாக மாற்றிப்பேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சுபிக்ஷா கிட்டே சொல்கிறாப்ல. அதுக்கப்புறம் ஒரு கேங்காகவே ஃபார்ம் ஆகி ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சுபிக்ஷா, வியானா, விக்கல் சுக்ரமு, காமு மாமா, அடுத்து யாரோ ஒருத்தவங்க வந்திருந்தாங்களே, அடுத்து கெமி இவங்க எல்லாமே சேர்ந்து வெளியே உட்காந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாலியாக ஆளாளுக்கு ஒவ்வொரு கதையை சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு, முக்கியமாக விக்கல் சுக்ரம், காமு மாமா 2 பேருக்கான காம்போ கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கு. 2 பேரும் மாற்றி ஃபன்னாக பேசிக்கிறாங்க, பார்க்க ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட பெட்ரூமில் ஒரே பெட்டில் எல்லாருமே படுத்து கிடந்து ஜாலியாக கதை பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கெமி உட்காந்து ஃபன் பண்ணுறாங்க, இந்த பக்கம் பார்த்தா நம்ம அரோரா உட்காந்து ஃபன் பண்ணுறாங்க. கெமிக்கும் காமு மாமாவுக்கும் சுத்தமாக கனெக்ட் ஆகாமல் இருந்துச்சு. கெமிக்கும் காமு மாமாக்கும் சுத்தமாக ஆகாது. பட் இந்த வாரம் ஸ்டார்டிங்கில் இருந்து டீலக்ஸ் ரூமில் தூக்கி போட்டாங்க. இவங்க 2 பேருமே டீலக்ஸ் ரூமில் தூக்கி போட்டு நீங்கள் தான் டீலக்ஸ் ரூம் வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஸோ இவங்க 2 பேரும் டீலக்ஸ் ரூம் போனதுலேருந்து அந்த க்ளீன் பண்ணும்போது அங்கே ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க. ஓகேவா, எப்போ அந்த ஒர்க்கர்ஸ்னு கூப்பிட்டாலும் இவங்க 2 பேர் போய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணுவாங்க. அந்த விஷயத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் நல்லா கனெக்ட் ஆகிட்டாங்க. நிறைய விஷயத்தில் பாருங்கள் 2 பேரும் சூப்பராக கனெக்ட் ஆகி செமையாக டாஸ்க் ப்ளே பண்ணுறது, ஃபன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிட்டு, ஓகேவா, அவங்களுக்குள்ள முன்னாடி இருந்த அந்த எனிமி அப்படிங்கிற விஷயம் உடஞ்சி, ஓகே காமுக்குள்ள இப்படி ஒரு சைடு இருக்குப்பா, கெமிக்குள்ள இப்படி ஒரு சைடு இருக்குப்பான்னு சொல்லி 2 பேருமே கனெக்ட் ஆகிட்டாங்க. ஸோ எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா கெமியை பற்றி காமு மாமா பல இடங்களில் விஜய் பாருக்கிட்ட தப்பாக சொல்லியிருக்காப்புல. ஏன்னா விஜய் பாரு ஏற்றி விடுற ஒரு விஷயம். ஏன்னா விஜய் பாருக்கு முதல் வாரத்துலேருந்தே இவங்களை பிடிக்காது, கெமியை பிடிக்காது. ஏன்னா சண்டை வந்துச்சுல, அதுலேருந்தே பிடிக்காது. ஒரு மாதிரி குத்தி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. நேற்று வரத்துக்கு சும்மா உட்காந்துருக்கும் போது கெமி அங்கே ஏதோ கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஓகேவா, ஸோ அதுதான் விஜய் பார்வதிக்கான ஒரு கேரக்டர். பட் காமு அங்கே இருந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை பண்ணார். எங்கே விஜய் பார்வதி கூட இருந்தனால தான் எல்லாரும் ஆப்போசிட் பண்ணிட்டு எல்லாரை பத்தி தப்பா பேசிட்டு கிண்டிட்டே சுத்தினாப்ல. எப்போ விஜய் பார்வதி தள்ளி வந்தாரோ அப்படியே இங்க கனெக்ட் ஆயிட்டார். அப்படி எல்லாரும் கூட கனெக்ட். ஏன் விக்கல் சுக்ரம பத்தி தப்பா பேசியிருக்காரு, அரோராவை பத்தி தப்பா பேசியிருக்காரு, துஷாரை பத்தி தப்பா பேசியிருக்காரு, எல்லார பத்தியுமே தப்பா பேசியிருக்காரு. பட் எங்க பேசியிருக்காரு, விஜய் பாருக்கிட்ட. ஏன் விஜய் பாரு ஏற்றி விடுவாங்க, இவரு சும்மா பேரை மட்டும் சொன்னா போதும். இப்போ காமு மாமா விஜய் பார்வதிட்ட போயிட்டு விக்கல் சுக்ரம் இருக்கான்ல, அவன் வந்து இப்படி சொன்னான் பத்துக்கோன்னு சொன்னான் உடனே விஜய் பார்வதி அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் சரியான ஆளு, அவன் ஒரு மாதிரிப்பட்ட கேம் போடுறான், அவன் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அவன் ரொம்ப மோசமான ஒருத்தன்னு சொல்லிட்டு இவங்க நெகட்டிவை கிண்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ பக்கத்தில் இருக்க ஆளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நெகட்டிவ் அப்படி மண்டைக்குள்ள போய் அவங்களும் அந்த நெகட்டிவ் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி தான் நம்ம காமு மாமா, திவாகர், வினோத் எல்லாமே மாட்டினாங்க. பட் வினோத்துக்கு தெரிஞ்சு போச்சு இந்த பொண்ணு சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்போ வினோத் தள்ளி வந்துட்டார். வினோத் தள்ளி வந்து நம்ம விஜய் பார்வதிக்கு ஆப்போசிட்ல வந்து கேம் ஆடிட்டு இருக்காரு. இப்போ காமு மாமாவும் தள்ளி வந்துட்டாப்ல. இப்போ மாட்டி இருக்கிறது வெறும் திவாகர் தான். திவாகர் நேத்து தான் போய் கனெக்ட், முந்தானத்து தான் போய் கனெக்டே ஆனார். கனெக்ட் ஆன 2 நாளே நம்ம தண்ணி பழத்துக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ். அதுதான் விஜய் பாருக்கான ஒரு வைப். ஓகேவா, அங்கே போய் நீங்கள் சேர்றீங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறத உண்மை. அந்த வகையில் காமு மாமா நல்லா கனெக்ட் ஆகி நல்லா ஃபன் பண்ணிட்டு இருக்காப்புல, பார்க்க நல்லா இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் பார்க்க நல்லா இருக்கு. முக்கியமாக அந்த குரூப் டாஸ்கில் குரூப்பாக விளையாண்டது, அந்த நேற்று ஒரு டாஸ்க் நடத்தின வீக்லி டாஸ்க், அதில் 2 பேர் போய் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அப்போ பிபி ஹவுஸ்லேருந்து நம்ம கெமி அவர்கள் காமு மாமா போயிருப்பாங்க, அந்த பக்கம் எஃப்ஜே ரம்யாவும் போயிருப்பாங்க. அப்போ இவர் வெறுமனைக்கு எஃப்ஜே மட்டும் லாக் பண்ணியிருப்பார். அதுக்கு நேற்று ஒரு விஷயம் சொல்கிறாரு, அங்கே கெமி வந்து ரம்யாவும் நல்லாவே லாக் பண்ணிட்டா, கெமி நல்லாவே டஃப் கொடுத்து அங்கே ஃபைட் பண்ணுறான். இப்போ நான் எஃப்ஜே விட்டா எஃப்ஜே அங்கே போய் இதாக பண்ணுவோம், அதனால் நான் எஃப்ஜே பிடிச்சிக்கிட்டேன். இல்லை நான் எஃப்ஜே பிடிச்சிக்கிட்டே அங்கே போய் போனாலும் அவங்க 2 பேரும் பிரிச்சு விட்டா அது ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா 2 பொண்ணுங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நான் எஃப்ஜே லாக் மட்டும் பண்ணிட்டு இங்கேயே விட்டுட்டேன். கெமி வந்து அவளுக்கான ஃபைட்டை போட்டு பயங்கரமாக சண்டை போட்டு அந்த தொப்பியை எடுத்துட்டா. ஸோ 2 பேருக்கான கேமை தான் நாங்கள் போட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா கரெக்டு தானே, எஃப்ஜே விட்டா எஃப்ஜே அந்த 2 பேரையும் போய் பிரிப்பான். அதே மாதிரி எஃப்ஜே பிடிச்சிக்கிட்டு தூக்கிக்கிட்டே நம்ம காமு மாமா அங்கே போய் கெண்டுட்டா கண்டிப்பாக காமு மாமாக்கு கெட்ட பேர் வரையும் வாய்ப்பு இருக்குது. மேபி ஏதாவது பிடிச்சி இழுப்பாரு, மேபி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம காமு மாமா ரொம்ப தெளிவா அவரும் போல பிடிச்சி வச்சிருந்தாலும் விடாம ரொம்ப ஒரு தெளிவா குரூப்பா ஒரு கேம் ஆடினார். ஓகேவா, குரூப்புக்கு சப்போர்ட்டிவா ஒரு கேம் ஆடினாரு. ஸோ இதுதான் வேணும். ஸோ வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக அவர்கிட்ட இந்த மாதிரி கேமை எதிர்பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், காமு மாமா கிட்ட நேற்றுலேருந்து உங்களுக்கு மாற்றங்கள் தெரியுதா, எப்படி இருக்கான்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காமல் போட்டுங்க. மாற்றங்கள் இருக்குது, பட் நீங்கள் திருப்பி மாறிட்டு விஜய் பார்வதிட்டு போனீங்கன்னா மாற்றங்கள் மாறுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கான கருத்தை மறக்காமல் மறுபடியும் கருத்தில் பார்க்கலாம்.